வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்லா கண்ட்ரிஸோட ருப்பீஸை தான் பார்க்க போகிறோம். ஆமாம், நம்ம நாட்டு கண்ட்ரி மட்டும் இல்லை, எல்லா நாட்டோட, அதாவது ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், எகிப்து, அது மட்டும் இல்லாமல் நிறையா கண்ட்ரியோட பைசாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். பைசா ருப்பீஸ் நிறையா இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் எல்லாத்தையும் பார்க்கலாம். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போட முடியாது, அதனால நாங்கள் பார்ட் பார்ட்டாக போட போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு சிம்பிள் இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 50 ரூபா. இப்போ வந்துட்டு பெரிய பெரிய காசாக இருந்தது, இதெல்லாம் வந்துட்டு சின்ன ரூபா. அதாவது இப்போ 50 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா. இப்போ வந்துட்டு இது 50 ரூபா. ஸ்ரீலங்கா காசில் இது 50 ருபீஸ் சொல்ல. ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்ரீலங்கா 50 ருபீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு வேறு பிக்சர் போட்டிருக்காங்க பேர்த் விட்டுட்டு. இப்போ வந்துட்டு இங்கே 20 ருபீஸ். இது வந்துட்டு பின்னாடி இருக்க அவங்க நான் சொல்கிற மாதிரி நடனம், அவங்களோட கலை, ஏதாவது கலை உங்களுக்கு கிளியராக காட்டுறேன்னா இங்கே பாருங்கள். இது எதுன்னு அது காசுன்னு தெரியல. இதுவும் ஸ்ரீலங்கா தான், ஆனால் இது வந்துட்டு 20 ருபீஸ், 10 ருபீஸ். நான் தான் சொன்னேனே சின்ன காசு, இதுதான் 10 ருபீஸ். அது நம்ம காசை விட சின்னதாக இருக்குது. ஆமாம், இது வந்துட்டு 10 ருபீஸ், அதாவது 1000 ரூபா, 500 ரூபா இல்லாமல் இது வந்துட்டு 20, 10 அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இவ்வளோ நேரம் 10 ரூபா, 20 ரூபான்னு பார்த்துட்டு இருந்தோம், அதாவது ருபீஸ் கணக்கில். இப்போ நம்ம இது பார்க்க போகிறது இது $1. $1னால் நம்ம நாட்டு காசு. ஓ, இது சிங்கப்பூர் காசு, கரெக்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது சிங்கப்பூர் காசு பார்க்க போகிறோம். இது $2. சிங்கப்பூர் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்ரீலங்கா. இதுக்கப்புறம் நம்ம புதுசாக பார்க்க போகிறது சிங்கப்பூர். நான் உங்களுக்கு வந்துட்டு இங்கே இப்போ சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், சின்னதாக இப்போ இங்கே சிங்கப்பூர் காசில் $1னால் நம்ம ஊருக்கு 80 ரூபா. இந்த சிங்கப்பூர் காசை நான் விவரமாக நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நாங்கள் சொல்கிறோம். இப்போ பார்ட் 2ல் உங்களை சந்திக்கிறோம். பாய் பாய்.